Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 491 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். யாருக்கெல்லாம் டிராவலிங் ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் குறிப்பாக யாருக்கெல்லாம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அப்படி நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு அமானுஷத்துக்கிட்ட நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? பயங்கர டெரிஃபைங்காக இருக்கும்ல. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட ரொம்பவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வு நம்மளுக்கு சென்னையிலிருந்து மயாங்க் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாக வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிலேருந்தே வர ஆரம்பிப்போமே. மயாங்க் வந்து பார்த்திங்கன்னா சென்னையை சேர்ந்தவர் நபர் கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா டெல்லியை சேர்ந்தவங்க. அவங்க சென்னையில் வந்து வேலைக்காக, அவங்க அப்பா வேலைக்காக வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னையிலே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. சென்னையில் இந்த சவுகார்க்கு பெற்றிருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் தான் வந்து அவங்க வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன வயசுலேருந்து படித்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். ஸோ மயாங்கோடைய வீட்டில் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா, மயாங்க், அதுக்கப்புறம் மயாங்கோடைய அக்கா. மயாங்கோடைய அக்கா வந்து மயாங்கோட கிட்டத்தட்ட 5 வயசு வந்து பெரியவங்க. ஸோ அவங்க வந்து படிப்பு சீக்கிரமாகவே முடிச்சுடுறாங்க. படிப்பு முடித்த உடனே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாப்பிள்ளையை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சென்னையில் வந்து அவங்க சொந்தக்காரங்க மத்தியில் வந்து நிறைய மாப்பிள்ளைகள் தேடுறாங்க. ஆனால் எதுவுமே அவங்களுக்கு வந்து செட் ஆகலை. அதுக்கப்புறம் டெல்லியிலிருந்து ஒரு பையனை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பையனையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அதாவது மயாங்கோடைய அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களை ரொம்ப பிடிச்சி போகுது. 2 ஃபேமிலிக்கும் ஒத்து போகுது. அதுக்கப்புறம் கல்யாணம் தடபுடலாக வந்து பண்ணுறாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அக்கா, அதாவது மயாங்கோடைய அக்கா டெல்லிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து டெல்லியில் தான் இருக்கார். இப்படியே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷம் போகுதுங்க. 2 வருஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்கா ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ப்ரெக்னென்ட் ஆன உடனே செம்ம சந்தோஷம். அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பொண்ணை இங்கே அனுப்பிடுங்க, நாங்களே ப்ரெக்னென்சி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி மயாங்க் வீட்டில் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கேரிங்கான ஒரு பர்சனாக, இல்லை என் ஒய்ஃபோடைய ப்ரெக்னென்சி ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்க போகுது, எல்லாமே நானே பார்த்துக்கிறேன், உங்களுக்கு எந்த டென்ஷனும் வேணால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டேக் கேர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் வந்து பிறக்குதுங்க. பெண் குழந்தை பிறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க, அதாவது மயாங்கோடைய அப்பா அம்மா வந்து அங்கே போயிடுறாங்க. ஆனால் மயாங்க்னால போக முடியல அந்த டைமில். ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருந்தாப்புல. அப்போ வந்து ஃபஸ்ட் இயர் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருந்துதான். ஸோ எக்ஸாம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம போக வேணாம், எக்ஸாம் முடித்த உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எக்ஸாம் எழுதினார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணுறாங்க. அதாவது எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாளே வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறாங்க, சென்னை டு டெல்லி. ரொம்பவும் ஆசையோட, ஏன்னா ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு இல்லையா, மாமா ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் மயாங்க் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறாரு. செக்யூரிட்டி எல்லாம் கிராஸ் பண்ணி செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்லேயும் ஏறி உட்காராருங்க. ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ரொம்ப ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இவருக்கு பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு வயசான கப்புள் வந்து உட்காராங்க. அந்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சீட்டர் கொண்ட ஃப்ளைட், ஒரு பெரிய ஃப்ளைட்டு தான். டெல்லி கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவல். ஸோ ஒரு 3 சீட்டர் ஃப்ளைட்டில் தான் இவர் வந்து உட்கார்றாரு. இவர் சைடில் வந்து 3 சீட் இருக்கும். 2 வயசானவங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அப்புறம் இவர் இருக்காருங்க. அப்படியே ஃப்ளைட் வந்து கிளம்புது. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்க்குறதுக்கே ரொம்ப வியர்டாக இருந்தாங்க. ரொம்ப வயசானவங்க, கிட்டத்தட்ட ஒரு 60-65 வயசு இருக்கிற கப்புள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க 2 பேரும் உட்காருக்காங்க. மயாங்க் வந்து வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவருக்கு வந்து விண்டோ சீட்டு, அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவங்களையும் பார்க்குறாரு, ஒரு ஸ்மைல் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு வினோதமான ஒரு விஷயத்தை வந்து நோட்டீஸ் பண்ணுறாருங்க. ஃப்ளைட் கிளம்பிடுது. அந்த கப்புள் வந்து உட்காந்துருக்காங்க. இவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்மைல் பண்ணார். ஸ்மைல் பண்ணும்போது அவங்களும் திரும்பி இவரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸ்மைல் பண்ணிவிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஃப்ளைட் மேலே பறந்துக்கிட்டே இருக்குது. பறந்துக்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு இப்படி திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னென்னா,
அந்த ஓல்டு கப்பல் இருந்தாங்க இல்லையா, அந்த கப்பல் வந்து பார்த்திங்கன்னா மயங்கே இப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது இவங்களே நம்மளே உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு துர்நாற்றம் அடிக்குது. என்னடா இது பயங்கரமாக நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த ஓல்டு கப்பல் இருக்காங்களே அந்த லேடி அவங்க மடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை வந்து பார்க்குறாருங்க. அந்த பை பார்க்குறதுக்கே ரொம்ப அழுக்காக இருக்குது. அந்த பையக்குள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னெலாம் தெரியல. ஆனால் அந்த பேட் ஸ்மெல் இருக்கு இல்லையா, அந்த பையிலேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி மயங்க் தெரிஞ்சுக்கிறாரு. எப்படி இவங்க கிட்ட சொல்கிறது, சொன்னால் தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா இவருடைய கர்ச்சீஃப் இருக்கு இல்லையா, கர்ச்சீஃப் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கார்ஃப் மாதிரி, அதாவது மூக்கை சுற்றி வந்து கட்டிக்கிறாரு. ஏன்னா அந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே கட்டி உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு அரை மணி நேரம் இப்படி போகுதுங்க. அரை மணி நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா திரும்பி இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த கப்பல் இருக்காங்களே அவங்க 2 பேருமே மயாங்கை அப்படியே வெச்சக்கண்ணு வாங்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் எடுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்க என்னையே பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, எனக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது, வேணாம் இதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே வேணாம், வெளியவும் வேடிக்கை பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியே எட்டி பார்க்குறாரு வேறு ஏதாவது சீட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி லாஸ்ட் ரோவில் வந்து பார்த்திங்கன்னா 2 சீட்டு காலியாக இருக்குது. சொல்லிட்டு போனாலும் இவங்க ஏதாவது தப்பாக நினச்சிப்போங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னொரு அரை மணி நேரம் போயிடுச்சு, இன்னும் 2 மணி நேரம் தான் ட்ராவல், கம்முன்னு படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயங்க் வந்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படியே விண்டோவை சாய்ச்சிட்டு அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டே இருக்காரு. அந்த ஏர்பிளைன் விண்டோவில் வந்து படுத்து தூங்கிட்டே இருக்காரு. தூங்கிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு கனவு வருதுங்க. கனவுல மயங்க் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அக்காவுடைய வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாரு. ஆசையாக அவங்களுடைய குழந்தைய தூக்கி கொஞ்சலாம் அப்படின்னு சொல்லி தான் என்டர் ஆகுறாரு. வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது வீடு முழுக்க ஒரே ரத்தமாக இருக்குது. அப்படியே என்னடா இது வீடு முழுக்க ஒரே ரத்தமாக இருக்கேன்ற பயத்திலே அவர் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக நடந்து போய்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பா அம்மாவை கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அக்காவுடைய பேரை சொல்லி கூப்பிடுறாரு. அவங்க மாமாவை கூப்பிடுறாரு. யாருமே எந்த விதமான ஒரு ரிப்ளையும் பண்ணவே இல்லைங்க. அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. ஆனால் வீடு முழுக்க ரத்தமாகவே இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போகிறாரு. அந்த நடந்து போகும்போது அவருக்கு வந்து ஒரு விதமான துர்நாற்றம் வந்து அடிக்க ஆரம்பிக்குது. என்ன துர்நாற்றம்னு கேட்டிங்கன்னா அந்த ஓல்டு கப்பல் ஒரு பை வச்சுருந்தாங்களே அதிலிருந்து என்ன நாத்தம் வருதோ அதே நாத்தம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளேயும் அடிக்குது. இவருக்கு இது வந்து ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் அப்படியே வந்து உள்ளே போகிறாரு. ஒரு ரூமாக பார்க்குறாரு. எந்த ரூம்லேயும் யாருமே கிடையாது. ஃபைனலாக இவர் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகிறாருங்க. கிச்சனுக்குள்ளே என்டர் ஆன உடனே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க அக்கா, அவங்க மாமா, அம்மா, அப்பா, அதுக்கப்புறம் புதுசாக பிறந்த அந்த குழந்தை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்து கிடக்குறாங்க. அதாவது அவங்களுடைய கழுத்தை அறுக்கப்பட்ட நிலையில் வந்து விழுந்து கிடக்குறாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பையன், ஒரு 6-7 வயசு பையன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த பையன் பார்க்கறதுக்கே ரொம்ப வியர்டாக இருக்கான். அதாவது ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் குளிக்காமல் ரொம்ப வியர்டாக, கண்ணு ஃபுல்லாக வந்து டார்க் சர்க்கிள் வந்து ஒரு மாதிரி பயம் பொறுத்துற மாதிரி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான். அந்த பையன் வந்து இவனை பார்க்குறான், மயங்கை பார்க்குறான். மயங்கை பார்த்து மயங்கையும் குத்த வரா பாருங்க. அந்த டைமில் மயங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் கலையுதுங்க. தூக்கம் கலைஞ்ச உடனே அவர் அப்படியே பெருமூச்சு வாங்குறாரு. பெருமூச்சு வாங்கிட்டு ஐயோப்பா கனவு தானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா திரும்பவும் அந்த கப்பல் இவரையே அப்படியே வெச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா மயங்கை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிரித்த உடனே மயங்குக்கு செம்ம கோவம் வருது. ஏற்கனவே நான் செம்ம காண்டில் இருக்கிறேன், இந்த மாதிரி கெட்ட கனவு கண்டுட்டோன்னு இப்போ இவங்க வேற சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு மயங்க் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காருங்க. அடுத்த ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே அவருடைய பெருமூச்சு வாங்குறாரு இல்லையா கோவத்தில். ஸோ அந்த பெருமூச்செல்லாம் அப்படியே கொஞ்சம் சாந்தமாகுது. தண்ணி குடிக்கிறாரு. தண்ணி குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த தாத்தா இருக்கார் இல்லையா, அந்த தாத்தா வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. தம்பி உனக்கு இப்போ ஒரு கனவு வந்துச்சுல அப்படின்றாரு. இப்படியே மயங்க பார்க்குறாரு. எதுவுமே பதில் சொல்ல சைலண்டாக இருக்காரு. கனவுல ஒரு சின்ன பையனை பார்த்துருப்பல்ல அப்படின்னு வந்து சொன்ன உடனே மயங்க்கு செம்ம ஷாக்கு. என்னது ஏன் கனவுல வந்த சின்ன பையன் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது அந்த சின்ன பையன் வேறு யாரும் இல்லைப்பா, என்னுடைய பையன்தான். அவங்ககிட்ட நாங்கள் பேசணும் அப்படின்னா நீ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மயங்குக்கு கோவத்தை விட பயங்கரமான ஒரு பயங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, ஒரு கனவு கண்டிருக்கீங்க, நீங்கள் கண்ட கனவுல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். செம்ம பயம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பல் கூட மயங்க் சண்டையை போட ஆரம்பிக்கிறாரு. உடனே ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் வராங்க. என்ன சார் என்ன ஆச்சு பிரச்சனை அப்படின்னு
அப்படின்னதுக்கப்புறம் மயாங்க் இந்த டீட்டெயிலாம் எதுவுமே சொல்லலை. சொல்லாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னால் இந்த மேலே இந்த இடத்துல உட்கார முடியாது, இவங்க வந்து ரொம்ப என்னை இரிட்டேட் பண்ணுறாங்க, அவங்க கையில் வச்சிருக்க பேக் வேறு ரொம்ப ஸ்மெல் அடிக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சஃபகேஷனாக இருக்குது, வேறு ஏதாவது சீட் இருந்தால் மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் லாஸ்ட் ரோவில் 2 சீட் இருக்கு இல்லையா, அந்த 2 சீட்டில் ஒரு சீட்டில் போய் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மயாங்கை வந்து அனுப்பி விட்டுறாங்க. எப்பா விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ரோவில் போயிட்டு மயாங்க் உட்காந்துக்கிறாருங்க. உட்கார்ந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு கப்புள் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. ஆனால் வந்து பின்னாடி போய் உட்கார்றாரு. இந்த ஓல்டு கப்புள் 2 பேரும் இருக்காங்கல்ல, 2 பேரும் இப்படி திரும்பி மயாங்கை பார்த்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த உடனே மயாங்குக்கு பயம் எடுக்குது. என்னடா இது, என்னுடைய கனவுல வந்தது வேற சொல்றாங்க, இப்போ திரும்பியும் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பக்கம் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. கரெக்டா 2.5 மணி நேரத்தில் ஃப்ளைட்டும் போய் லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆன உடனே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லேருந்து வெளியே வராரு. வெளியே வந்தா அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு கப்புள் இவரையே தான் பார்த்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வயசானவங்க இல்லையா, ஸோ இவருடைய ஸ்பீடுக்கு வந்து நடக்க முடியல. ஸோ அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மயாங்க் செம்ம ஸ்பீடாக அந்த இடத்துல இருந்து ஓடுறாரு. வெளியே ஓடி போயிட்டு ஒரு டாக்ஸியை பிடிக்கிறாருங்க. டாக்ஸியை பிடிச்சி நேராக அக்கா வீட்டுக்கு வந்து போகிறாருங்க. அக்கா வீட்டுக்கு போகிறாரு. பயத்தில் தான் போகிறாரு. ஏன்னா அக்கா வீட்டை இது வரைக்கும் அவர் பார்த்தது கிடையாது. புது வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் அந்த வீட்டோடைய வாசலுக்கு போன உடனே ஒரு மிகப்பெரிய ஷாக் மயாங்குக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய கனவுல ஒரு வீடு வந்தது தெரியுமா, எக்ஸாக்டாக அதே வீட்டில் தான் அவங்க அக்கா வந்து இப்போ குடியிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸும் அப்படி தான் இருக்குது. அப்புறம் அப்படியே வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகி அப்படியே சுற்றி முற்றி பார்க்கும்போது பொருள்கள் எல்லாம் அப்படியே இருக்குங்க. செம்ம ஷாக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் இந்த வீட்டை இவர் பார்த்ததே கிடையாது, வந்ததே கிடையாது. இந்த பொருள்கள் எல்லாம் இந்த இடத்துல இப்படி இருக்கும் அப்படின்றதும் இவருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி கனவுல இது எல்லாம் எக்ஸாக்டாக வந்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் இவருடைய மனசுக்குள்ளே வருது. அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக என்ட்ரு ஆகுறாரு. அக்கா கூப்பிடுறாரு, அம்மா கூப்பிடுறாரு. அவங்க அம்மாவும் அப்பாவும் ஓடி வந்து மயாங்கை சந்தோஷமாக கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருமூச்சு வாங்குறாரு. அப்பாடா, கனவுல பார்த்த வீடு மட்டும்தான் அப்படியே இருக்குது, நம்ம அம்மா அப்பா அக்காவுடைய பெண் குழந்தை, அதுக்கப்புறம் மாமாக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போகிறாருங்க. அவங்க அக்காவை பார்த்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறாரு, மாமாவை கங்க்ராச்சுலேட் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அப்படியே குழந்தைய பார்க்குறாரு. குழந்தைய பார்த்தா இன்னொரு மிகப்பெரிய ஷாக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தையுடைய ஃபோட்டோ இது வரைக்கும் மயாங்குக்கு ஷேர் பண்ணலை. ஸோ குழந்தையுடைய ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. அந்த ஃபேஸை பார்த்த உடனே இன்னொரு ஷாக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கனவுல ஒரு குழந்தைய பார்த்தார்ல, எக்ஸாக்டாக அதே ஃபேஸ் தாங்க இந்த குழந்தைக்கும் இருக்குது. இப்போது இவருக்கு தலையெல்லாம் சுற்றுது. என்னடா நடக்குதுங்க, கனவுல நான் பார்க்காத விஷயங்களெல்லாம் எக்ஸாக்டாக இருக்கிற விஷயங்களே எனக்கு தெரிஞ்சிருக்கேன், எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கில் இருக்கார். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மூட் ஆஃபாக இருக்கார். குழந்தைய தூக்கி கொஞ்சிறாரு. ஆனால் என்ன தான் கொஞ்சினாலும் இவருடைய மனசுக்குள்ளே ஒரு விதமான பயம் போய்கிட்டே இருக்குங்க. போய்கிட்டே இருக்கும்போது திரும்பவும் இவர் என்ன பண்ணுறாருன்னா, போயிட்டு சரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா, கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. கரெக்டாக படுத்து தூங்கும்போது திரும்பவும் இவருக்கு அதே கனவு வருது. அதே பையன் மயாங்க் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுகிறான் அப்படின்னா, நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசணும், எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னா உன்னால தான் என்ன பேச வைக்க முடியும், என்ன பேச வைக்கிறியா இல்லையா, இல்லைனா உன்னுடைய என்டையர் குடும்பத்தை நான் கொல்லட்டா அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து கேட்குறாங்க. உடனே திடுக்குன்னு தூக்கத்துலேருந்து எழுந்து உட்கார்றாரு. கனவு கலையுது. அப்படியே இவருக்கு மனசெல்லாம் அடிக்குது. இந்த விஷயத்தை வெளியவும் சொல்ல முடியாது, ஏன்னா ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த டைமில் போயிட்டு நான் இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சோகமாயிடுவாங்க. இது மறக்கணும் அப்படின்னா நான் எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கம்மா ஒரு ஏரியாவில், கனாட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது டெல்லியில், ஸோ அந்த ஏரியாவுக்கு வந்து போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டே இப்போ தானடா வந்த, ஆல்ரெடி டயர்டாக இருக்குன்னு தூக்குனா திரும்பியும் உடனே கிளம்புறேன் அப்படின்னா, இல்லைம்மா நான் போயிட்டு வந்துடுறேன், நைட்டு வந்து ஃப்ரீ ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு டாக்ஸியை புக் பண்ணுறாருங்க. டாக்ஸியில் ஏறுறாரு. டாக்ஸியில் ஏறி கனாட் பிளேஸுக்கு வந்து போக ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ட்ராவல் ஆகுது. 10-15 நிமிஷத்தில் திடீர்னு இவருக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, டாக்ஸியில் இவர் மட்டும் தனியாக இல்லை, ஆனால் இவர் கூட வேறு யாரோ இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகுது. இவரை தவிர டிரைவர் இருக்கார், டாக்ஸி டிரைவர், ஆனால் அதை தவிர்த்து இன்னொரு ஆள் இவர் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்படியே இவர் வந்து பார்த்திங்கன்னா பயத்தில் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு, வெளியே வேடிக்கை பார்க்குறாரு. கான்சன்ட்ரேஷனை காருக்குள்ளே வைக்கக்கூடாது, வெளியே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே வர்றாரு. திடீர்னு அந்த டாக்ஸிக்குள்ளே ஒரு நாத்தம் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த பேட் ஸ்மெல் எது மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓல்டு கப்புள் ஒரு பை வச்சுருந்தாங்களே, அந்த பையிலேருந்து ஒரு மாதிரி கெட்ட வாடை வந்துச்சுல, அதே ஸ்மெல்லை வந்து பார்த்திங்கன்னா மயாங்க் இந்த டாக்ஸிக்குள்ளே ஃபீல் பண்ணுறாருங்க. அந்த டாக்ஸிக்குள்ளே அந்த ஸ்மெல்லை ஃபீல் பண்ண உடனே மயாங்குடைய கை கால்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. திரும்பவும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையை சுற்ற ஆரம்பிக்குது. அப்படியே மயக்கத்தில் அப்படியே உழுகுறாருங்க. உளுந்த உடனே அவருக்கு
திரும்பவும் ஒரு கனவு வருது. அந்த கனவில் அதே பையன்தான் வந்து மயங்க் கிட்ட வந்து பேசுகிறான். திரும்பவும் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உன்னால் தான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேச வைக்க முடியும், என்னை பேச வைக்கிறியா இல்லைனா உன்னுடைய என்டையர் குடும்பத்தை கொல்லட்டா அப்படின்னு சொல்லி அந்த பையன் திரும்பி திரும்பி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த பையன் இந்த தடவை அவனுடைய ஃபேஸை பார்க்குறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குது. அதாவது ஒரு பயங்கரமான ஒரு ஏலியன் மாதிரி, ஒரு பயங்கரமான ஒரு மான்ஸ்டர் மாதிரி அந்த பையன் வந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி பேசின உடனே மயாங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டுன்னு தூக்கம் கலையுது. பயத்தில் அந்த டாக்ஸிக்காரனாகிட்ட என்ன சொல்கிறாருன்னா, திரும்பியும் வீட்டுக்கு விடுங்க, நான் வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யூட்டன் அடித்து திரும்பி வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வந்த உடனே அம்மா அப்பாவை போயிட்டு கட்டி பிடிச்சி மயாங்க் ஓன்னு அழுக ஆரம்பிக்கிறாரு. அம்மா அப்பாவும் கேட்குறாங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் மயாங்க் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே அவங்க அப்பா அம்மாவும் செம்மையாக பயந்துடுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க, இந்த ஓல்டு கப்புளுக்கும் அந்த கெட்ட நாத்தத்துக்கும் மயாங்குக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. இந்த சம்பந்தத்தை உடைக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு தாந்திரிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஹிந்தியில். தாந்திரிக் அப்படின்னா ஒரு சாமியார், மந்திரவாதி ஏதாவது சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சாமியாரை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய குடும்ப ஜோஷியர்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருக்கார். அவர் வந்து இந்த பேயோட்டும் சடங்குகள்லாம் பண்ணுவார், இந்த பிளாக் மேஜிக் வைக்கிறது, பிளாக் மேஜிக் ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணுவார். அவர்கிட்ட இந்த மேட்டரை வந்து சொல்லியிருக்காங்க. உடனடியாக அந்த வீட்டுக்கு நான் போய் ஆகணும், அந்த குடும்பத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா உடனடியாக கிளம்பி வராருங்க. கிளம்பி அவர் இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்ச உடனே சொல்லிடுறாரு, இந்த வீட்டுக்குள்ளே ஒரு துஷ்ட ஆன்மா உள்ளே நுழையிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த துஷ்ட ஆன்மாவை உள்ளே வரவிடாமல் தடுக்கிறது உங்களுடைய பூஜைகள் மட்டும்தான். நீங்கள் எல்லாருமே சாமியை பயங்கரமாக கும்பிடுறீங்க, ஸோ ரொம்ப பக்தியாக இருக்கிறீங்க, அதனால அந்த துஷ்ட ஆன்மானால் உங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியல. ஆனால் ஒரு வழியாக அந்த துஷ்ட ஆன்மா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாருமே உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பயந்துடுறாங்க. மயாங்க் போயிட்டு அந்த சாமியார்கிட்ட, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரிலாம் கனவு வந்தது அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறம், ஒன்றும் பயப்படாதப்பா, உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாருங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு. சிக்கன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கேண்டில் எல்லாம் பொருத்தி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் மயாங்குடைய கையை பிடிச்சி ஒரு சில மந்திரங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன பூஜைன்னு தெரியல, மண்டை உடலாமல் அவர் வச்சுருந்தாராமா. ஸோ அவர் வந்து அவருடைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் மேலே ஒரு மிகப்பெரிய பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க. அந்த பிளாக் மேஜிக் பண்ணது அந்த வயசான கப்புள் இருக்காங்களே அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய பையன் கூட பேசுகிறதுக்கு அவங்களுக்கு ஆசை, அதுக்கு அவங்களுக்கு ஒரு மீடியம் தேவை. அந்த மீடியம் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அந்த சின்ன பையனுக்கும் இவருக்கும் ஒரே ஜாதகத்தில் பிறந்து ஒரே நட்சத்திரத்தில் பிறப்பாங்க இல்லையா, ஒரே டைமில் பிறப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிறந்திருக்கிறவங்க மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆவாங்க. அப்படி அவங்க நிறையா பேரை வந்து தேடிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு உன்னை பார்த்த உடனே செட் ஆகும் அப்படின்னு தோணியிருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுடைய பையனை வந்து மனசில் நினச்சிருக்காங்க. மேலே நீ தூங்கும்போது உன்னுடைய ஒரு எண்ணெயை வந்து தடவி விட்டுருக்காங்க. அந்த எண்ணெய் தான் வந்து பிளாக் மேஜிக்கு உண்டான முக்கியமான ஒரு பாட்டு. அந்த எண்ணெயிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு வந்து அந்த கனவு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கனவுல அந்த பையன் வந்து வந்திருக்கான். அந்த பையன் வந்த உடனே நீயும் வந்து சொல்லிட்ட, இந்த மாதிரி என்னுடைய கனவுல வந்து உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த வயசானவங்க கிட்ட சொல்லிட்டு, அதனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேலும் மேலும் அந்த எண்ணெயை வச்சு, அதாவது உன்னுடைய தலைமுடியை வந்து எடுத்திருக்காங்க, உன்னோட தலைமுடியை வச்சு பிளாக் மேஜிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே மயாங்குக்கு செம்ம ஷாக். இதுலேருந்து எப்படிங்க தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு சில ரிச்சுவல் பண்ணுறாரு. ரிச்சுவல் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் எல்லாம் வச்சுருந்தார் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா சமைக்காத பச்சை கறியை வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த பச்சை கறியை வச்சுட்டு அதுக்கப்புறம் மயங்குடைய தலைமுடியை வந்து பிடுங்குறாருங்க. பிடுங்கி அந்த பச்சை கறிக்குள்ளே வந்து போடுறாரு. பச்சை கறிக்குள்ளே போட்டுட்டு அந்த எல்லா பச்சை கறியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெரோசின் ஊற்றி வந்து கொளுத்தி எரிய வைக்கிறாருங்க. நல்லா எரிஞ்சு சாம்பல் ஆகுது. எரிஞ்சு சாம்பல் ஆன உடனே அவர் மயங்க் கிட்ட இதை கொடுத்துட்டு, இது என்ன பண்ண, எடுத்துகிட்டு போயிட்டு டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணி விட்டுருப்பா, ஃப்ளஷ் பண்ணி விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துரு, உனக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. என்ன ட்ரீட்மெண்ட்டோ என்னவோ ஒன்றும் தெரியலைங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பல்லாம் இருக்குல்ல, அந்த பச்சைக்கறி எரிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி ஆகும்ல டோட்டலாக, அதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்காரு. டாய்லெட்டில் போட்டிருக்காரு. டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணி விட்டுருக்காருங்க. ஃப்ளஷ் பண்ணி விட்டுட்டு இவருமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்த உடனே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு ரிலீஃப். அதாவது நம்ம மேலே கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோ வெயிட் வச்சா
எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இது வரைக்கும் அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த ஃப்ளஷ் பண்ணிவிட்டு வெளியே வந்த உடனே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 10-15 கிலோ ரிலீஃப் ஆகிட்டு ஒரு விதமான மனசில் சந்தோஷம், ஒரு ஃப்ரீனஸ் வந்து இவருக்கு உண்டாகுதுங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஃபேமிலியை பார்க்குறாரு. ஃபேமிலியை பார்க்கும்போது இவருக்கு செம்மையான ஒரு சந்தோஷம். அவர்கிட்ட அதாவது சாமியார்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னங்க சரியாயிடுச்சா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லை இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கு உங்கள் பையனை வேறு எங்கேயுமே வெளியே போக வேணாம்னு சொல்லிவிடுங்க. அப்படி வெளியே போனால் திரும்பவும் அந்த ஆன்மா உங்கள் பையனை வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வாரம் கழித்து அது வந்து உங்களுடைய பையனை காண்டாக்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் சொன்ன மாதிரியே ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா மயாங்க் வீட்டுக்குள்ளே இருந்திருக்காரு. ஒரு வாரம் கழித்து தான் அவர் வந்து வெளியவும் போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு எந்த விதமான அமானுஷமான நிகழ்வுகளும் நடக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு டெரிஃபைங்கான ஒரு ஸ்டோரி பார்த்தீங்களா? இந்த மாதிரி சந்தோஷமாக போக வேண்டிய இடத்துல, சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நேரங்களில் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் வந்து மயாங்க் வந்து மாற்றிக்கிட்டாரு. இன்ஃபேக்ட் இந்த விஷயத்த அவர் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபேமிலிக்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஒரு ஃபன்னான கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு இதே மாதிரி ஒரு சினாரியோ நடந்தது அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்ன்றதை மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்ற கருத்துக்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் போடுவீங்க அப்படின்றத நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக்கும் கமெண்ட்டும் தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்குங்க. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா, சைனிங் ஆஃப். தேங்க்யூ and bye.